மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல நடிகருக்கு புற்றுநோய். ஒரு நாள் வாழ்வே இதெல்லாம் வேண்டும், கொஞ்சம் நாள் தான் இருப்பேன் என உருக்கமாக கண்ணீர் வீடியோ பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. யார் அந்த நடிகர், அவருக்கு இப்போதுடைய பரிதாப நிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஷிகான் கிஷானி கராத்தே ஷிகானிங் என்று அழைக்கப்படுவதுதான் கராத்தே மாஸ்டரான இவர் பல நடிகர்களுக்கு கராத்தே பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. கமலஹாசன், விஜய் உள்ளிட்டோரின் படங்களில் நடித்திருந்தாலும் மேலும் சின்னத்திரையில் சில நிகழ்ச்சியில் தோன்றி இவருக்கு இரத்த புற்றுநோய் வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழல் தான் அவர் நடிகர் விஜய், பவன் கல்யாண் உள்ளிட்டோர் கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறாரு. மதுரையை பூர்வமாக கொண்ட ஷிகான் ஷிகானி இவர் மறைந்த நடிகர் விவேக்குடன் மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் படித்தவர். படிக்கும்போதே கராத்தேவில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தார். அதே போல நடிப்பில் தனது கவனத்தை செலுத்தினார். இதன் காரணமாகவே விவேக்கும் இவருக்கும் இடையே நல்ல நட்பு கல்லூரி காலத்திலே இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எப்படியாவது சினிமாக்குள் வந்துவிட வேண்டும் என்று இரண்டு பேருமே கனவு கண்டாங்க. ஷிகான் கிஷான் விவேருக்கு முன்னதாகவே கே பாலச்சந்திரன் மூலம் திரைப்படத்தில் அறிமுகமாகிவிட்டார். அதாவது பாலச்சந்திரன் இயக்கிய புன்னகை மன்னன் படத்தில் ஒரு ரோலை சிறப்பாக செய்திருப்பார். அதனைத் தொடர்ந்து வேலைக்காரன், மூங்கில் கோட்டை, உன்னை சொல்லி குற்றமில்லை என சில படங்கள் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். மேலும் ரஜினிகாந்த் நடித்த பிளஸ்டோன் என்ற ஹாலிவுட் படத்தில் ஹிஷானி வேலை செய்திருந்தார். ஹிஷானி தொடர்ந்து நடித்து வந்தாலும் ஒரு நடிகராக அவருக்கு பிரபலத்தை தேடி தந்தது என்றால் அது விஜய் நடித்த பத்னி படம்தான். அதில் விஜயின் கோச்சாக ஒரு பாடலுக்கு வருவார். அதிலிருந்து மேற்கொண்ட பிரபலமடைந்தார். அதனைத் தொடர்ந்து மை இந்தியா என்ற பெயரிட்ட படத்தில் லீட் ரோலில் நடித்து, ஆனால் அந்த படம் வெளியாகவில்லை. அது மட்டுமின்றி அஜித் நடித்த என்ன இருந்தால் படத்தில் அவரை நடிக்க வைக்க கௌதம் மேனன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் உண்டு. ஷிகான் ஷியானி என்பதை கராத்தே ஷீனி என்று சொன்னால் இன்னும் பலருக்கு அவரை தெரியும். நடிகர் விஜய், பவன் கல்யாண் உள்ளிட்டோருக்கு ஷியானி தான் கராத்தே பயிற்சி அளித்திருக்கிறாரு. நடிகர் மட்டுமன்றி வெகுஜன மக்களுக்கு அவர் தனது கராத்தே பயிற்சியை கொடுத்திருப்பார். மேலும் பலருக்கு வில்வித்தை பயிற்சியும் அவர் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சின்னத்திரையில் தோன்றி அவர் கராத்தே பயிற்சி கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட சூழல் இருக்க தனக்கு புற்றுநோய், இரத்த புற்றுநோய் இருப்பதாக கூறியிருப்பது பலருக்குமே பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இது குறித்து அவர் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று அளித்தார். எனக்கு இரத்த புற்றுநோய் வந்திருக்கிறது, இதற்கு மொத்தம் 3 காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய ஜெனடிக் பிரச்சனையால் வந்திருக்கலாம், அல்லது ஏதேனும் வைரஸ் வந்திருக்கலாம், அல்லது ஏதேனும் ஷாக்கிங்காக வந்திருக்கலாம் என்று சொன்னாங்க. ஒரு நாள் வாழ்வதற்கு 2 யூனிட் ரத்தம் என்றும் பிளேட்ஸன் வேண்டும். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன். எனக்கு மனதளவில் தைரியம் அதிகமாக இருக்குது. எனக்கு புற்றுநோய் தெரிந்தவுடன் நான் நண்பர்கள் எல்லாம் எனக்கு ஃபோன் செய்து க்ரௌட் அண்ட் ஃபண்டிங்கெல்லாம் கூறினாங்க. அதெல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டேன். நான் கராத்தே சொல்லிக் கொடுக்கும் இடத்தை விற்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். பவன் கல்யாண் இங்கு வந்துதான் கராத்தே கற்றுக்கொண்டார். எனவே அவர் இந்த இடத்தை வாங்கி கொள்ள வேண்டும். அதே போல விஜய்க்கு ஒரு கோரிக்கை, தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீராங்கனை உருவாக்க வேண்டும் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.